வணக்கம் இடமலம் நேயர்களே. முக்கியமான இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மக்களின் தீர்ப்பு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யார் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எந்த கட்சி பிரதமரை உருவாக்குகிறது அப்படிங்கிறத பெரும்பான்மையான மக்கள் முடிவு பண்ண இந்த தருணத்தில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதெல்லாம் சர்ப்ரைஸு, எதெல்லாம் ஷாக்கு, எதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம இதற்கு முன்னாடி பேசின மாதிரியே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடம் வளம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து கணிப்பும் ஸ்பீக் மீடியா கூட சேர்ந்து பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம கூட அதை பற்றி பேசுறதுக்காக கிஷோர் கே சாமிகள் வந்திருக்காங்க. வணக்கம். 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 ரொம்ப சிரிப்பா நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை தோக்குறாருன்றது போது எனக்கு அப்படியே சந்தோஷம் அது அளவுக்கு கொஞ்சம் மழை போட்டு நிறுத்துறாரு இன்னொருத்தரையும் வரவேற்கிறதுக்கு. வணக்கம் ஹரிஷ். வணக்கம். முக்கியமான நாளில் எங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. ஸோ உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதாவது என்னென்னா கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடினீங்க அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அரகன்ஸ், அதாவது தலைக்கேறிய ஒரு அகங்காரம், தங்களிடம் அதிகாரம் இருக்கிறது அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய அந்த நடந்து கொண்ட விதம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொன்னேன்ல, வரும் உத்தரப்பிரதேஷ் ஹோல்ட்ஸ் த கீ. உத்தரப்பிரதேஷில் இவங்க அடி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தே வில் ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பம் முதலே, நான் இப்போ இல்லை, 2 விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்று காங்கிரஸ் 100 தொகுதிகளை பிடிச்சாங்கன்னா 50 இருக்காங்க, 50 100 அப்படின்றது 100% பெர்ஃபார்மன்ஸ். காங்கிரஸ் 100% பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் இதே மாதிரி இவங்க அடி வாங்கினாங்கன்னா டெஃபினெட்லி பிஜேபி வில் ஃபைண்ட் தி கோயிங் டஃப் அப்படின்ட்டு இப்போ அது நிரூபணமாயிருக்கு. தே வில் சம்ஹவ் ஃபார்ம் தி கவர்மெண்ட். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபியை தான் ஜனாதிபதி அழைக்கணும் கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு. அப்படி அழைக்கும் பொழுது அவங்களால அதை காபுலப் பண்ண முடியும் நம்பர்ஸை. ஆனால் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், எக்ஸிட் போல்ன்ற பேரில் பண்ண காமெடி, இதற்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது மீடியாக்கள் தலைகுனிய வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். நம்மளும் எக்ஸிட் போல்ஸ் கொடுத்தோம். நம்ம என்ன கொடுத்தோம்? இதுதான் எங்களுடைய டெமோகிராஃபியில் எடுத்த நம்பர்ஸ், இப்படி தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்தோம். நம்ம எந்த இடத்துலையும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தோற்பார்கள்னு உங்களுக்கு இதான் லீடிங்கில் இருக்குது. திமுக லீடிங்கில் இருக்கலாம், திமுக லீடிங்கில் இருக்குது, அண்ணா திமுக லீடிங்கில் இருக்கலாம், அண்ணா திமுக லீடிங்கில் இருக்குது. இப்படி தான் நம்ம கொடுத்தோம். எந்த இடத்துலையும் நம்ம தவறான தகவல்களை பரப்பி 380 இடம் 400 இடம் இப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்தலை. இதை எக்ஸிட் போல்ஸ்ன்ற பேரில் மீடியாக்கள் செஞ்சுருக்கு. அயோக்கியத்தனம். அண்ட் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்க விஷயம் தட் நீங்கள் ஒரு சின்னம் இல்லை அப்படின்னா கட்சி காலி ஆகிடும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம் கிடையாது, சின்னம் காலி ஆகிறதுனால கட்சி காலி ஆகாது, நாம் தமிழர் வில் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அவங்க இந்த பெர்ஃபார்ம்டு வெல். சரி, இப்போ நீங்கள் உடனே அண்ணாமலை தோத்துட்டாரு, பிஜேபி ஒரு சரிவை சந்திச்சிருக்கு, அதெல்லாம் சொல்றது அந்த சந்தோஷத்தை சந்தோஷமா பார்க்க முடியல. உங்களோட அதிமுகவுடைய தோல்வியை நீங்க மறைச்சு இதெல்லாம் அதிமுக ஆரம்பத்துல அதிமுகவுக்கான தேர்தலே இல்லையே. அப்புறம் நின்னீங்க. இதனங்க ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்களுடைய ஓட் பேங்க் நாங்கள் 2019 ஓட்டுக்கோ இப்போவும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதிமுகவோட ஓட்டு கூடி இருக்கு. நாம தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோமே, அதிமுகவுடைய ஓட் பேங்கை நிலைநாட்டும். ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் கூட தோத்துட்டாங்க. ஆமாங்க. தோக்குறது அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கல. நம்ம வெற்றி பெறணும் தான் நினைப்போம். பட் தே ஹவ் ரிட்டைன் தர் ஓட் ஷேர். ஓட் ஷேர் நிலைநாட்டிட்டாங்கல்ல. எங்களுக்கு நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத நிலைநாட்டிட்டாங்கல்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க வரமாட்டாங்க, நிற்க மாட்டாங்கன்னு, நின்றுட்டாங்கல்ல. 25% திமுகனா 21% அதிமுகன்னு காமிக்குது அப்படின்னா, அப்போது அதிமுக திமுக தான் இங்கே மெயின் பிளேயர்ஸ்ன்றது ப்ரூவ் ஆகுது இல்லை. இதில் திமுக ஆளுங்கட்சி, ஆள் படை சேனை எல்லாத்தையும் அவங்க கவர்மெண்ட் மிஷினரியை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுடைய உதவியும் இருந்தது. இங்கே அதிமுக தேமுதிக மட்டும்தானே பவர்ஃபுல் கூட்டணி. புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட மோஸ்ட் பவர்ஃபுல் யார்? அப்போது அதில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு தான் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடத்துலையும் நம்ம என்ன சொல்கிறோம், நாம் நல்ல ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக இருந்தோம். நம்ம காலி பண்ணது யார்? நீங்கள் தானே.
ஒரு நல்ல அலையன்ஸ் பார்ட்னரை இழந்தது யார்? பாஜக தானே. உங்களுடைய மாநில தலைவர் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்ச பேச்சா? அந்த மைக் கிடச்சிட்டாலே அதை பாருங்கண்ணா, அதாவதுங்கண்ணா இப்படிங்கண்ணா அப்படிங்கண்ணா. இப்போ என்ன ஆயிடுச்சுங்கண்ணா, தெருவுக்கு வந்துருச்சு இல்லை உன் கதை. அதுக்கு ஏதாவது காரணம்? நீ என்ன வேணா உருட்டலாம், நீ உருட்டுறதை நம்புறதுக்கும் ஒரு கும்பல் இருக்கலாம். நிதர்சனமான உண்மை என்ன என்பது பட்டவர்த்தனம் ஆயிடுச்சு இல்லை. இன்னைக்கு அரசியல் நாகரிகம் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவை. அவருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ உங்களோட வாழ்க்கை இன்று போல் என்றும் வாழ்க. இன்று போல் என்றும் வாழ்க. அதான் நான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டேனே. ஓகே, ரைட்டு. நாகரிகமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ திமுக பற்றி பேசலாம். திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாலை இருக்குது அப்படின்னு வந்து நம்பப்பட்டது. மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் எப்படி இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொன்னால் கூட திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் வந்து ஏற்படுது? இது தேசிய அளவிலான ஒரு தேர்தல். திமுக 2019 என்ன வாக்கு சதவீதத்தை பெற்றார்கள்? 50% ப்ளஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி இல்லை அப்படின்றது தான். தப்பித்தோம் பிழைத்தோம்னு நிறைய தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதிமுகவுக்கும் இதில் செட்பேக் இருக்குது, இல்லை நான் சொல்ல. பல தொகுதிகளில் அவர்கள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நாத்தாக்க வந்து சில இடங்களில் வந்து இருந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோடைய கூட விட்டுருங்க, எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் 4ஆம் இடம் போகிற அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்படின்னா அதிமுகவும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமாக சென்னை போன்ற பகுதிகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் அதிமுகவுடைய ஸ்டேக்கே இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்திருக்கும் அவங்களோடது ஒன்றே என்னென்னா, அது அவங்களுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பொதுச்செயலாளராக பதவியேற்று முதல் தேர்தல், இந்த தேர்தலில் தன்னுடைய ஓட் பேங்கை அவர் வந்து ரிட்டைன் பண்ணிட்டார். அப்படின்ற வரைக்கும் தான் அவருடைய சாதனைன்னு பார்க்க முடியும். மற்றபடி இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதிமுக உழைப்பதற்கு நிறைய இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மற்றவங்க தோற்றுட்டாங்கன்றது நம்மளுடைய பெருமை கிடையாது. நாம் எவ்வளோ ஜெயிக்கிறோன்றது தான் அதில் நமக்கும் பெருமை. அதில் வந்துட்டு நாம் வந்து இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள், எப்படி எம்ஜிஆர் தனிப்பெரும் ஆளுமைகளாக இருந்தார்களோ, அது மாதிரி இந்த கட்சிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆளுமை என்பது நிறுவனம் ஆகிடுச்சு. இப்போ பலாப்பழம், நிலாப்பழம், ஓபிஎஸ், டிடிவி எல்லாமே அவுட் ஆகிடுச்சா? இப்போ வந்து ரூட் இஸ் கிளியர், எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது, ஸ்டம்பிளிங் பிளாக்ல எதுவுமே கிடையாது. இனியும் நீங்கள் சாக்குப்போக்குகளை சொல்லி கொண்டிருக்காமல் கடினமான நடவடிக்கைகளில் அதிமுக இறங்க வேண்டும். அதிமுக தலைமை முக்கியமாக கடினமான நடவடிக்கைகள் எடுக்கணும். எங்கே வந்து விலை போனார்கள் கட்சிக்காரர்கள், எங்கே வந்து ஓட்டுகள் வந்து சமரசம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துலலாம் வந்து கடினமான நடவடிக்கைகளில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இறங்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் தலைமை, நீங்கள் தான் நம்பிக்கை. இப்போ வேறு யாருமே கிடையாது, உங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது. உங்களை யாரும் சேலஞ்சு பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது சேலஞ்சு பண்ணிக்கலாம், இப்போ யாரும் சேலஞ்சு பண்ண முடியாதுன்ற நிலையில் இனி உங்களை நம்பித்தான் எல்லாமே இருக்கிறதுங்கிற பொழுது நீங்கள் இறங்கி உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்ட வேண்டும். அப்படின்றதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய. ஓகே ஓகே இப்போ இந்த எக்ஸிட் போல் பற்றி சொல்லுங்க ஹரிஷ். இது ரொம்ப எல்லை மீறி போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து கிஷோர் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல்ஸில் கடைசியில் என்ன செய்ய ட்ரை பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இல்லை, எக்ஸிட் போல்ஸ் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஏஜென்சிஸும் ஒவ்வொரு சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. பட் வந்து ரிலீஸ் பண்ண எக்ஸிட் போல்ஸ் நேஷ்னல் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் 370, 365, 380, ஒரு ஏஜென்சி வந்து 401 வரைக்கும் கொடுத்தாங்க பிஜேபிக்கு. பட் அவ்வளோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வந்தது. ஏன்னா இருக்கிற அதிருப்திகள் அவ்வளவு அதிருப்தி. ரெண்டாவது இந்தி கூட்டணி, அவங்க கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. சமாஜ்வாடி கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக உருவானதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படிங்கிறப்போ அங்கே வந்து சமாஜ்வாடியோட காங்கிரஸ் அலையன்ஸுங்கிறப்போ நார்மலாகவே அது ஒர்க் அவுட் ஆகும் அங்கே அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. காங்கிரஸை ரொம்ப பலவீனமாக நினச்சிட்டாங்க பாஜக. நாங்கள் வந்து உத்தரப்பிரதேஷில் ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷில் நாங்கள் வாங்குகிற சீட்டை விட அதிகம் காங்கிரஸால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் பாஜகவினர் வச்ச சவால். இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேஷ்லேயே வந்துட்டு
கிட்டத்தட்ட சமாஜ்வாடி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 42 சீட்டில் லீடிங்கில் இருக்காங்க, 37 சீட்டில் தான் பிஜேபி அலையன்ஸ் லீடிங்லேயே இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்படியான சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. எக்ஸிட் போல்ஸை பொறுத்தவரை வந்து எந்த எக்ஸிட் போலுமே வந்து சரியான தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கூட வந்து நம்ம கூட வந்து எல்லாமே க்ளோஸ் ஃபைட் தான் கொடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து ஒரு 16 கான்ஸ்டிடியூன்சிஸில் அப்படி தான் இருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக ஒரு 4 கான்ஸ்டிடியூன்சிஸ் போயிட்டுருக்கு. அந்த 4 கான்ஸ்டிடியூன்சிஸில் வந்துட்டு ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேக்கும் வந்து ஒரு 6000 ஓட்டு டிஃப்ரென்ஸ், 3000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. விருதுநகரில் கூட ஒரு 100-200 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் வந்துட்டு விஜய் பிரபாகரன் ட்ரைலிங்லேயும் லீடிங்லேயும் போயிட்டு வந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிட் போலும் அப்படி தான் இருக்குது. இது வந்து சர்ப்ரைஸான ரிசல்ட் தான். இது சர்ப்ரைஸான ரிசல்ட் தான். பட் நேஷ்னல் வைஸான எலெக்ஷன் அப்படிங்கிறப்போ பிஜேபி ஆர் காங்கிரஸ் அப்படின்னு தான் பார்ப்பாங்க யூஸ்வலாக மக்கள். ஸோ அப்படி பார்க்குறப்போ பிஜேபிக்கும் இங்கே வந்து பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சவுத்தில் வந்து ஆந்திராவில் வந்துட்டாங்க, கர்நாடகாவில் பிஜேபி இருக்காங்க, இப்போ கேரளாவில் ஜெயிச்சிருக்காங்க திரிஷூரில். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால வர முடியல. ஸோ தமிழ்நாட்டில் அவங்களுடைய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது. அவங்களுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் இன்னும் சீட் வரல. ஓகே, இப்போ முக்கியமாக இப்போ வடவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபியுடைய இந்துத்துவா அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அடிபணிஞ்சிட்டாங்க, அது அவங்களோட மைண்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. பட் வடவர்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்களோ அதுக்கான முக்கியமான ஃபேக்டராக என்ன ஒர்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி ஹிந்துத்வா அந்த கோஷத்தை முன் வச்சு தான் போனாங்க. பட் இன்றைக்கி வந்து அயோத்தி இருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெரும் பின்னடைவாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய அந்த அஜெண்டாவே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ராமர் கோயில் கட்டிட்டோம், நாங்கள் ராமர் கோயில் கட்டினதுனால எங்களுக்கு வந்து 300+ நாங்கள் ஜெயிச்சிருவோம், 370 நாங்கள் ஜெயிச்சிருவோம், 400 வந்து எங்களுடைய டார்கெட், நாங்கள் வந்து ஆப்கி பார் 400 பார் அப்படின்னாங்க அவங்க. ஸோ அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் ஆப்கி பார் சாக்கோ பார்னு ஏதோ கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆப்கி பார் 400 பார் அப்படிங்கிறது மோடி கவர்மெண்ட், எங்களுடைய அரசு 400 தொடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து 300 க்ராஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அவங்களுடைய ஹிந்துத்வா அஜெண்டா படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம இங்கே ஈஸியாக சொல்லிட்டோம், அவங்களாம் வந்து அதுக்கு வந்து உள்ளே போயிட்டாங்க, அவங்களால இல்லை வட மாநிலங்களில் உணர்ந்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்கள வந்து வட மாநிலங்களில் மத ரீதியான அரசியல் யூஸ் பண்ணி மக்களை பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த பிளவுகள் சரியாயிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மத ரீதியான விஷயங்களை தாண்டி லோக்கல் இஷ்யூஸ் தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஃபேக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டாவது வேலை வாய்ப்பின்மை நிறைய இடங்களில் அதுதான் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மூணாவது கான்ஸ்டிடியூஷன் மாற்ற போகிறாங்க, மெஜாரிட்டி பெரும்பான்மையாக 3/4 மெஜாரிட்டி வந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் சமாஜ்வாடியும் செஞ்ச அரசியல் அந்த பிரச்சாரம் தான் இன்றைக்கி பெருமளவில் அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நேற்றுன்னு நினைக்கிறேன், முந்தனேத்தா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 295 அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருப்பார் கிஷோர். அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்த மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணாங்க கடைசியில் காங்கிரஸ்? ஏன்னா நம்மளே நீங்கள் வந்து 100 கிட்ட போகும்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டோம் இல்லையா காங்கிரஸை? இந்த விருப்பம் காங்கிரஸ்க்கு இது வந்தாலும் ப்ளஸ் தானே. எனிதிங் above 50 இஸ் ப்ளஸ் ஃபார் them. ஓகே, அவங்களே அதை எதிர்பார்க்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் யூ ஹேவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் கிராசிங் 100 ஆர் டச்சிங் 100. டச்சிங் 100 இட் செல்ஃப் இஸ் பிக் பண்ணிட்டாங்க. இப்போ இது எப்படி ஹவ் ஆர் யூ கோயிங் டு டூ இட் அப்படின்றது தான் 1.5 வருஷமாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதை நோக்கி அவங்க பயணிச்சிருக்காங்க. ஸோ தே ஹவ் டன் அண்ட் தேவ் டெலிவர்ட். சரியா, நீங்கள் 50லேருந்து நீங்கள் எப்படிங்க 280 போவீங்களா? போக முடியாது. மேஜிக் தான். 50லேருந்து 100 போகிறதுன்றதே பெரிய சாதனை. அதான் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு பிஜேபிக்கு எடுத்துக்கொண்டது. அவர்களுக்கு இருந்த அத்தனை வாய்ப்பையும் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத வந்து அவர்கள் வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதிமுக அவர்களோட தான் இருந்தது கடந்த ஆண்டு வரைக்கும். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாங்க. நீங்கள் அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. அதனால் அதிமுக வெளியேறியது. அதிமுக வெளியேறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே சரிவு தானே. உங்களுக்கு இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர் அதிமுக தானே இருந்தது.
என்றைக்கு நீங்கள் அதிமுக கை விட்டீங்களோ அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. எப்பவுமே நான் சொல்லுவேன், என்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் அவர் தாக்குறதா இருக்கட்டும், இதை யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் எடுத்துக்கோங்க, இப்போ தியானம் இருந்து அந்த அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் அது இதெல்லாம் பேசி காலியானார். தீபா காலியாச்சு. சரியா? இது மாதிரி யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவரை பற்றி பேசினவர் எல்லாமே விளங்காமல் தான் போனாங்க. அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி நீங்களும் போக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சவுத் இந்தியாவில் யூ டோன்ட் ப்ளே யுவர் கார்ட்ஸ் ப்ராப்பர்லி. இப்போவும் சொல்கிறேன், 240 தொகுதியோ 250 தொகுதியோ 260 தொகுதியோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா ஜனாதிபதி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு உங்களை தான் கூட போகிறாங்க கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு. பட் உங்களுக்கு இருந்த அந்த தலைக்கணம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன் இதையெல்லாம் வைத்து எந்த கட்சியுடைய சின்னத்தை வேண்டுமானாலும் முடக்குவோம், யாரை வேணாலும் ரைடு பண்ணுவோம், யாரை வேணாலும் தூக்குவோம் அப்படின்னு இந்த தலைக்கணத்திற்கு மக்கள் ஓங்கி ஒரு குட்டு வைத்திருக்கிறார்கள். இது தவறு அப்படின்ட்டு அதுதான் இங்கே நடந்திருக்கு. அண்ட் உத்தரப்பிரதேசில் காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் 2009 உத்தரப்பிரதேசில் காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹெல்ப் தான். அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் ஹஸ் பெர்ஃபார்ம் வெல். காங்கிரஸோட பெரிய பிரச்சனையே என்னென்னா, யூ ஹாவ் பேகேஜ். திமுக என்ற ஒரு பொதி மூட்டையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு 10 தொகுதிகள் தரலாம், ஆனால் 50 தொகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார் ஆல் இண்டியா லெவலில். இந்த 10 தொகுதிக்காக இதை நீங்கள் இழக்க போகிறீங்களான்றது காங்கிரஸ் தான் இனி சுய பரிசோதனை செய்யும். சனாதனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசாமல் சனாதனம் மட்டும் நல்ல கூட்டணி ஈவன் அதர்வைஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அவங்க தானே பொதி மூட்டை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே தோளில் தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க இல்லையா? இவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணி திமுக தான் சொல்கிறேன். ஏங்க திமுக நான் கேட்குறேன், இப்போ 2026 திமுக இல்லை காங்கிரஸ் எல்லாம் போக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்ல வெற்றி கூட்டணி இதே உடைக்க போகிறாங்க. அதுதான் கேட்குறேன். அப்போ வெற்றி கூட்டணி எதனால் வருது? காங்கிரஸ் இருக்கிறதுனால வருது. காங்கிரஸ் இல்லைன்னா நீ என்ன? நாங்கள் என்ன சொல்கிறோம், அதிமுக 2014 அண்ணா திமுக தனியாக இருந்துச்சுங்க, திமுக தனியாக இருந்துச்சு. உன்னோட பர்சன்டேஜ் 22%, அண்ணா திமுக 38%. சரியா? நீ காங்கிரஸ் இருக்கிறதுனால நீ தப்பிக்கிற. காங்கிரஸ் இல்லைன்னா நீ என்ன? நாங்கள் பாஜக இல்லைப்பா, கூட யாருமே இல்லைப்பா, நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓவராலாக 25% கிராஸ் பண்ணிட்டோமா? 28% வரும், 30%, வாட் எவர் வி ஆர் கம்மிங். பட் வாட் எவர் அபவ் 25% இஸ் பெனிஃபிட் ஃபார் அஸ். நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோமா? நீ என்னப்பா? நீ அந்த காங்கிரஸ் இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன? இன்னும் மோசமாக தான் போகும். ஏன்னா நீ முன்னாடியாவது எதிர்கட்சியாக இருந்த, இப்போ நீ ஆட்சியில் இருக்க. ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும் இருக்குது. அப்போ அதையும் கடந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? முன்னாடி காங்கிரஸுக்கு வாய்ப்பு சாய்ஸ் இல்லை, இன்றைக்கி சாய்ஸ் இருக்குது. திமுக இல்லைன்னா அண்ணா திமுக சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து சின்னம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ சின்னம் இல்லாமல் வேற ஒரு புது அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன். சின்னமே இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? அவங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து இதை கன்சால்டேட் பண்ணி ஒரு சொல்கிறோமே அதே தான். நம்ம 7லேருந்து 8% அவங்க வருவாங்கன்னு சொன்னோம். அந்த 8% வரைக்கும் தான் அவங்க வந்திருக்காங்க. 8% தக்க வச்சுட்டாங்கல்ல அவங்க. அது தக்க வைப்பாங்கன்றதை நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்கிறோம். நிறைய இடங்கள் அதிமுகவோட வெற்றியை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியும்? நீ ஆக்டிவாக இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து உன் ஓட்டை வாங்கிட்டு போவான். அதை நீங்கள் எப்படி வந்து குறை சொல்ல முடியும்? சரி, பிஜேபி நம்ம என்ன திமுகவா? ஓட்டு போடாதவங்களை வந்து பார்த்துட்டு சூற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்கிறதுக்கோ, இல்லை ஓட்டை இன்னொருத்தன் பிரிச்சுட்டான்றதுனால அவனை கண்ணாபணம் திட்டுறதுக்கோ. நீ ஒழுங்காக இல்லைன்னா உன் ஓட்டை இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போவான். அண்ணா திமுக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு அதற்கு அதான் திரும்பி நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்கிறேன். தலைமை இன்றைக்கு ஒன்று தான், இனிமேல் குழப்பம் கிடையாது, ரூட்டு கிளியர். இந்த தலைமைக்கு பின்னால் எல்லோரும் அணிவகுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தலைமை இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே, கடுமையாக நடவடிக்கை எடுங்க, இளைஞர்களை கொண்டு வாங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நாம் தமிழரையோ பாஜகவையோ இன்னொரு கட்சியும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். இனிமேல் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. கரெக்ட். இப்போ இந்த தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். அது வந்து யாருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் நிறைய இடங்களில் ஓட் ஷேர் வந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த டியூவல், ஏன்னா இந்த
7ஆம் கட்ட தேர்தல் முடியறதுக்கு வாக்குப்பதிவு முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் சீமானும் மாற்றி வந்து நிறைய வார்த்தை போர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ டைரக்ட் டியூவலில் பிஜேபி வர்சஸ் என்டிகே யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்டிகேக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. சரியா? அது அப்படி இல்லாமலேயே அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதான் அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். பிஜேபிக்கு ஆள் பரிவாரம் பணம் இது எல்லாமே கொடுத்து மத்தியிலேருந்து ஒரு பவர்ஃபுல் பேக்கிங்கும் இருந்து அதனால் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் இருக்கார், மோடிக்காக விழுந்த ஓட்டும் இருக்குது. ஆனால் இங்கே என்டிகே அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனுக்கு சீமான் என்கிற ஒரு ஒற்றை நபருக்கு விழுந்த ஓட்டு. அப்போது என்டிகே ஃபார் அஹெட். தோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக 10% எடுத்திருக்கோம், என்டிகே 8% 8% எடுத்திருக்கலாம். பட் ஸ்டில் என்டிகேவோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரியல் பர்ஃபார்மன்ஸ். பாஜகவோட பிரைம் மினிஸ்டர் மோடின்றதுனால தான். இதே சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா என்டிகே இதே 8% தக்க வைத்துக் கொள்ளும். பாஜக அந்த 3.5% தான் திரும்பி வரும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலும் போது மக்கள் வேறு மாதிரி வாக்களிப்பாங்க. ஆமாம், ஏன்னா வேறு மாதிரி வாக்களிப்பார். உங்களுடைய ஆளுமைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆளு தான் அங்கே கோயம்புத்தூரில் நக்கிட்டு போயிடுச்சேன். ஏதோ சதி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சதி செய்ய வேண்டியவர் அவர் என்ன சதி செய்ய முடியும்? உனக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே கிடையாது, உன் ஊரே இது கிடையாது. சரி, உன் ஊரான கரூரில் நீ என்ன பண்ணிடுங்க? டெபாசிட் கடை வரப்போகிறது இல்லைங்க பாஜகவுக்கு. அப்போ எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. உங்களுடைய அளவுக்கு மீறி நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு. தேவையில்லாமல் நீங்கள் பகைத்து கொண்டீர்கள். இப்போ ஜனதாதள் செக்யூலர் தேவேகவுடா அவர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு சொல்லலாம் இருந்தது. யார் மண்டியால் நிற்க போகிறாங்க, யார் அசல் நிற்க போகிறாங்க அப்படின்ட்டுலாம். பட் இருந்தாலும் இவர் குமாரசாமியே ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். இருந்தாலும் பேச்சப் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணாமல் திமிராக தானே நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. இங்கே யார் சீனியர் பார்ட்னர்? இங்கே அதிமுக தானே. இப்போ இந்த சீனியர் பார்ட்னரோட நீங்கள் ஒன்றும் இல்லை, தேமுதிக பாருங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக 4% ஓட்டு தக்க வச்சுட்டாங்க பாருங்கள். ரொம்ப சாமர்த்தியமாக பாமகவுக்கு நிகராக வந்து அவர்கள் நிற்கிறார்கள். இன்றைக்கு தருமபுரியில் சௌமியா அன்புமணி ஜெயிக்கலைன்னா பாமகவை கடந்து கூட செல்வார்கள் தேமுதிக. அப்போ அதுதானே நீங்கள் அதிமுகவுடைய அந்த கூட்டணி தர்மத்தையும் மதித்தார்கள். அது மாதிரி நீங்கள் அதிமுகவுடன் இணக்கமாக போயிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 8 தொகுதி வாங்கியிருக்கலாம். 8 தொகுதியில் நீங்கள் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருக்கலாமே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே ஒரு 20 தொகுதி கூடுதலாக வெற்றி கொடுத்துருக்கலாமே. ஒன்றும் இல்லைங்க, இந்த பிரேக்கப் நடக்கும் இல்லையா, திருப்பி பேட்சப் நடக்கும். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் வேண்டாம். நான் அதுதான் சொல்கிறேன், அதிமுக முடிவு எடுத்தது தான். முன்வைத்த காலை எந்த காலத்திலும் பின்வைக்காது. இது வரைக்கும் சரித்திரத்தில் அதிமுக முன்வைத்த காலை பின்வைத்ததாக சரித்திரமே கிடையாது. உங்களை நாடி வந்தா யாரு அந்த கட்சி தேடி வந்து அவர்களோட போய் என்ன நமக்கு என்ன பெனிஃபிட்? இடி வந்தா ஏதாவது ஒரு வகையில வந்து எது வந்தாலுமே என்ன பெனிஃபிட்? பாப்பாங்க இல்லையா? நீங்க எது வேணா வரட்டும், அதனால என்ன பெனிஃபிட்? உன்னால எதுவுமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், நீ ஒரு லயபிலிட்டி. போன சட்டமன்ற தேர்தல் மாதிரி லயபிலிட்டி அப்படிங்கிறீங்களா? போன சட்டமன்ற தேர்தல்ன்றதை விட நாம வந்து கூட்டணி தர்மத்திற்காக உங்களை வைத்திருந்தோம். சரியா? வைப்பதற்கு தயாராகவும் இருந்தோம். இந்த தேர்தலையும் நாங்கள் தயாராகத்தான் இருந்தோம். ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை மிஞ்சிய ஆட்கள் யாருமே இல்லைன்னு மிதமிஞ்சிய ஒரு நினைப்பில் நீங்கள் இருந்தீங்க. போங்க என்ன சொன்னோம்? எங்களிடமிருந்து நீங்கள் பிரிந்து, நாங்கள் உங்களிடமிருந்து பிரிந்து வந்தோம். நாங்கள் இருந்த வரைக்கும் தான் உங்களுக்கு லக்ஷ்மி. நாங்கள் பிரிந்த காலத்துலேருந்து உங்களுக்கு இறங்கு முகம் தான். அதுதான் இப்போ தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கு. அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்காது. நம்பி வந்தவர்களை எந்த இடத்திலும் கைவிடாது. ஆனால் அதிமுகவுக்கு துரோகம் இழைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சர்ப்ரைஸ் எதெல்லாம் ஷாக் அப்படின்னு சொல்லுங்கள். இரு தரப்பினருக்குமே காங்கிரஸ்க்கு எதெல்லாம் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக நடந்திருக்கு, பாஜக எதெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு அவங்களாலே நம்ப முடியாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான பாஜகவை பொறுத்தவரை உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டுமே வந்து அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஓகே, 2 ஸ்டேட்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய சரிவு தான் பாஜக கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் காட்டப்பட்டுச்சு. இல்லை, உத்தரப்பிரதேஷில் சமாஜ்வாடி கட்சி ஒரு வலிமையான எதிர்கட்சியாக சட்டமன்ற தேர்தலாக வந்தாச்சு. ஓகே, அங்கே வந்து பாஜகவுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போவே வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போது சமாஜ்வாடி கட்சி ஒரு வலிமையான எதிர்கட்சியாக வருதோ அங்கே வந்து பாஜகவுக்கான செல்வாக்கு சரியுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது.
ஸோ அப்போவே வந்து பாஜக ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நாங்கள் வந்து அசால்ட்டாக நாங்கள் 67 சீட்டு 77 சீட்டு வந்துடுவோம், நாங்கள் 3 சீட் வந்து சமாஜ்வாடி வந்துடுவாங்க, ரபரேலிலையும் அமேதிலையும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸாக தான் போனாங்க பாஜக. ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பெரிய சரிவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இவங்க பண்ண தப்பு தான். சிவசேனா கட்சி உடைச்சாங்க, இவருடைய சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைச்சாங்க. ஸோ இதெல்லாம் உடைச்சதுனால தான் அவங்க வந்து தோல்வி. இதெல்லாம் உடைக்காமல் சிவசேனாவை இவங்க அலைன்ஸில் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு நல்ல சீட்டு கிடச்சிருக்கோம், அவங்களுக்கு சீட் நம்பர்ஸ் கிடச்சிருக்கோம். பட் சிவசேனா உடைச்சது தான் வந்து அவங்களுக்கு பெரிய மைனஸு. சரத்பவார் கட்சியை உடைக்கிறதுக்கான அவசியமே இல்லை. சரத்பவாருடைய பார்ட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும்தான் வந்துட்டு செல்வாக்கூடிய பார்ட்டி. அவங்கள உடச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களையும் உடைச்சி அவங்களையும் ஒன்று இல்லாமல் பண்ணி இவங்களும் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. இன்றைக்கி 2 ஸ்டேட் தான் வந்து அவங்க பெருசாக நம்பினது. 2 ஸ்டேட்டும் இதாகிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் ரொம்ப நம்பினாங்க. பட் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பு அரசியலை தூண்டி விட்டு அந்த ஆடு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒடிஷா வந்து ஒட்டுமொத்த நேஷனுக்குமே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட் தான். ஏன்னா பிஜேடி தோற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு இருக்கிற அரசியல் அனுபவம் வந்து பாஜகவில் இன்றைக்கி யாருக்கும் பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, அந்த வெறுப்பு அரசியல் தான் யூஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க, அவங்களுக்கு அது ஒர்க் ஆயிருக்குன்னு தான் தோணுது. வெறுப்பு அரசியலை தாண்டி வேறு ஏதோ யூஸ் ஆகிருக்கலாம். வெறுப்பு அரசியல் யூஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கல. இல்லை, விகே பாண்டியனை வச்சு கடைசியில் அவங்க பண்ண இல்லை, அப்படி எனக்கு தோணலை. பட் இது வந்து விகே பாண்டியன் இஷ்யூ வந்து ஓரளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கலாம். பட் அது மட்டுமே ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி சில இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அங்கே நம்மளுக்கு வந்து வெளியில் தெரிஞ்சது, மீடியாவில் வந்து பேசப்பட்ட விஷயம் வந்து விகே பாண்டியன் தாக்கப்படுறார், அவரை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, தமிழர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. அந்த தமிழர்கள் மீதான விமர்சனம் இங்கே 2026 எதிரொலிக்கும் பிஜேபிக்கு. அது ஒரு மைனஸாக வந்துருக்கும் பிஜேபிக்கு இங்கே. பட் அது வந்து அங்கே ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கலாம். அது ஒரு 10% இருக்கலாம். மிச்சம் 90% அவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக. இப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் அவங்களோட பொற்காலம் மாதிரி வந்து காட்டப்பட்டுச்சு. பட் இப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால பிஜேபியில் இனிமேல் என்ன ஷஃபிள்ஸ் இருக்கும், ரீஷஃபிளில் தான் இருக்குமா, என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, see they are forming the government, so to that extent they will be relieved. ரைட்டு, என்ன சரியா. பட் ரெண்டாவது என்னென்னா அவங்க இப்போ என்ன அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னா, மக்கள் வந்து கண்மூடித்தனமாக உங்களுக்கு ஆதரவு தரப்போவதில்லை, தருவதற்கு தயாராக இல்லை. ஒரு பிரதமர் அண்ணாமலை இருந்தும் இல்லையா, அண்ணாமலை திருநெல்வேலிலாம் முடிஞ்சு நரேந்திர மோடியே வந்து ஆட்டங்கான வச்சாங்களே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு. வாரணாசியில் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு ஆட்டங்கான வச்சாங்க. அரை மணி நேரம் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு 20 ரவுண்டு இருக்குன்னா 20 ரவுண்டில் வந்து முதல் இந்த ரவுண்டில் இப்படி தான் வரும்ன்றதுலாம் நமக்கு தெரியும். அதனால மக்கள் என்னென்னா ஓவர்வெல்மிங்காக உங்களுக்கு சரி உங்களுக்கு வாக்களித்து உங்களை வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்பதற்கு தயாராக இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மையாகிடுச்சு. கோவில் கட்டிட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நீ நினச்சேன்னா அது நடக்க போகிறதில்லைன்னு சொன்னார். அயோத்தியாலே சமாஜ்வாதி பார்ட்டி பிகாஸ் நீங்கள் திரும்பி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. யாருமே இது வந்து முழுசாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அயோத்தி இஷ்யூவை நேஷ்னல் இஷ்யூவாக பாஜக கொண்டு போனது. அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் சுமூகமாக இதை முடித்து கொண்டு செல்வதற்கு தான் தயாராக இருந்தார்கள். முன்னாடியே அவங்க தயாராக இருந்தாங்க. முஸ்லீம்ஸ் வந்து அவங்க இந்த இடத்த கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதாவது அயோத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ். வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் வெளியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் தான் இதை பெரிய பிரச்சனையாக்கினாங்க. சரியா. இப்போ நீங்கள் அயோத்தியில் இது வந்து ரொம்ப பிகாஸ் அயோத்தி சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, டவுன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்கே முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அவங்க கிடையவே கிடையாது. ஃபைசாபாத்தில் தான் இருப்பாங்க அவங்க நிறைய. ஸோ நீங்கள் அங்கே வந்து அவங்க சுமூகம் கொண்டு போனாங்க. இது பாஜகவாக இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக ஆக்கி கொண்டு எடுத்து சென்றது அதோடைய எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்காக. மற்றபடி இது கட்டினதுனால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும்? என்னுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுதா? என்னுடைய பொருளாதார நிலை மாறிவிட்டதா? இன்றைக்கி நான் ஒரு டோல் ஃபீ கட்ட வேண்டியது வந்து அதிகரிச்சு தானே இருக்குது. நான் ஒரு ரோடு யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ரோடு போட்டிங்கன்னு பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த ரோடுக்கு நான் டோல் இப்போவும் கட்டுறேனே, ஏன் கட்டணும் நான்?
அப்போ நான் கட்டுறேன் போது அது எப்படி உன் சாதனை ஆகும்? என்னுடைய உழைப்பு. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதேதோ இவர்கள் ஏதோ பெருந்தன்மையாக நமக்கு ஏதோ செய்ததாக இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே தவறு. முதல்ல என்னுடைய உழைப்பை சுரண்டி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிடில் கிளாஸ் இஸ் த மோஸ்ட் அஃபெக்டட். இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் பர்டன். முதல்ல பெட்ரோல் விலையை நீங்கள் என்ன சொன்னீங்க? 2014 நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஆட்சிக்கு? பெட்ரோல் விலை 30 ரூபாய்க்கு கொண்டு வருவோன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் என்ன எவ்வளோ இல்லை இருக்குது? குறைச்சிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் யதார்த்தமாக கேட்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் கோவில் மசூதி என்று நீங்கள் மறைத்து விட முடியாது. சாமானிய மக்கள் கேள்விகளை கேட்க துவங்கிவிட்டார்கள். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய கோபம் இருக்கு இல்லையா, அது நியாயமான கோபம். ஆனால் அந்த கோபத்தை வைத்து மட்டுமே நீங்கள் குளிர்காயலாம் என்று நினைத்தால் அது நடக்க போகிறதில்லை. ரெண்டாவது, மக்களுடைய சென்டிமெண்ட்டை வைத்து, அதாவது கோவில் மசூதி இப்படின்னு பேசி ஒரு பிரதமர் பேசிய பேச்சா இதெல்லாம்? பிரச்சாரத்தில் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இதெல்லாம் ஒரு பேச்சா? என்னை கேட்டால் நீ முதல்ல தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேறு யாரை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நீ ஏற்றுக்கிட்டு நீ பதவி விலகு, வேறு ஒருவரை பிரதமராக கொண்டு வா. உனக்கு அந்த தகுதியே இல்லை. உன்னுடைய பிரச்சாரம் மிக மோசமான ஒரு பிரச்சாரம். இதுதான் நம்ம இதிலிருந்து கொண்டு போகக்கூடிய பாடங்களாக இருக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். பட் சுப்பிரமணிய சுவாமி சொன்னது தான், யூ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் பட் மோடி வில் நாட் பி த பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது எல்லோரும் சிரித்தாங்க. நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தி டூயிங் வெல்னு சொல்லும்போது சிரித்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது? இது தேசிய தேர்தல். திரும்ப திரும்ப நீங்கள் அதிமுக இழுத்து இதில் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னால் அதிமுக உங்களை விட்டு பிரிந்து விட்டது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை டார்ச்சரையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. மீடியாவை வச்சு அத்தனை என்னென்ன இது பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கடந்து நாங்கள் நின்று விட்டோம். நீங்கள் என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, அதாவது தனி பெரும்பான்மையாக இல்லாமல் இப்போ எவ்வளோ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஆனால் எதிர்பார்த்ததுலேருந்து ரொம்ப மேலேயே வந்துட்டாங்க இல்லையா? இப்போது கவர்மெண்ட் என்னதான் பிஜேபி தான் இருந்தாலும் அவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி இருந்த 2 டேர்ம் மாதிரியே இருக்குமா? இல்லை ஒரு கான்ஸ்டியூஷனலாக ஒரு பார்லிமெண்ட்டில் இல்லை எதிர்கட்சி அப்படிங்கிறவங்களோட ஒரு அழுத்தம் இதெல்லாம் காரணமாக வரப்போட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்? கண்டிப்பாக காங்கிரஸ் நெருக்கடிகளை கொடுக்கும். ஓகே, பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் சம்பிக்க வைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார். நீங்கள் 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்தபோது என்னென்ன செய்தீர்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்க, பட் கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்சியை நீங்கள் தான் அமைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள எம்பிக்களை வாங்குறது என்ன பெரிய விஷயமா? பாஜக கை வந்த கலை. சரியா? இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எம்பிக்களை விலைக்கு வாங்கி அவர்களை உங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு நீங்கள் 2024 நீங்கள் ஒரு கோalition கவர்மெண்ட் தானே இருந்திருக்கு. 91 நரசிம்மராவே மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே ஃபார்ம் பண்ணார். ஓகே, இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஜேஎம்எம் போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒப்பேற்றினார். இந்த மாதிரி நீங்களும் இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சவங்க வேறு எம்பிக்கள் அப்படின்னு எடுத்து 272 கிராஸ் பண்ணிடுவீங்க. அது கிராஸ் பண்ணிடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்காததற்கு காரணம் உங்களுடைய அகந்தை. அதை இப்போ இனிமேல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அக்ரெசிவாக போவாங்க. ஏன்னா 100 சீட்டு வந்துட்டாங்க இல்லையா? நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க 150க்கு எய்ம் பண்ணுவாங்க. அவர் 200க்கு, அதுக்கு 200க்கு எய்ம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அதை எய்ம் பண்ணும் பொழுது உங்களால் இதே மாதிரி டஃப் கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, ஸோ மோடி ஆஸ் அ லீடர், ஆஸ் அ பர்சன் இந்த டேர்மில் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மக்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசியில் அவர் கொடுத்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், இப்போ அந்த மத வெறுப்பு பிரச்சாரம், அவரை பற்றி அவரே ஏற்றி சொல்லிக்கிட்ட விஷயங்கள், அதெல்லாம் எந்த ஒரு மனநிலையில் அவர் சொன்னாருன்னு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு சிந்திக்கவே முடியாமல் இருக்காங்க. ஸோ வரப்போகிற இந்த டேர்மில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடியை அனானிமஸாக எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான மனநிலையில் இருப்பாங்களா, இல்லை அவருடைய தலைமைத்துவம் சந்தேகிக்கப்படுமா? இல்லை, மோடி என்ன நடக்குது? மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. பிஜேபியில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறது மோடியை தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. மோடியை தாண்டி வேறு ஒருத்தர் பிரதமராக வரதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அபவ் 75 யாருமே பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய விதிகளில் ஒன்று அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த வருஷத்தில் பிரதமர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க நீங்கள்? மாறலாம். அந்த நேரத்தில் நிதின் கட்கரியை கொண்டு வரலாம், இல்லை வேறு யாரையாவது கொண்டு வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அந்த நேரத்தில் கூட்டணிகளும் மாறலாம்.
பாஜகவோட போகிறவங்க காங்கிரஸோட போகலாம். கிட்டத்தட்ட வாஜ்பாய் கவர்மெண்ட் கவுந்த மாதிரியும் பாஜக அரசு கவிழலாம். எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லைங்கிறப்போ எது வேணாலும் நடக்கலாம். ஒரு ஓட்டில் வாஜ்பாய் கவர்மெண்ட் கவுந்தது 98. ஏடிஎம்கே தான் கவிழ்த்தது வாஜ்பாய் அரசை. இன்றைக்கும் பெருமையாக சொல்லலாம் அதிமுக தான் கவிழ்த்தது. மாநில உரிமைகள் மீதான அக்கறையின்மை காரணமாக கவிழ்த்தாங்க. இன்றைக்கும் அதுதான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் அதுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 242 தான் லீடிங்கில் இருக்காங்க இப்போ வரைக்குமே. அந்த 272ங்கிறதுக்கு இன்னும் 30 சீட் தேவைப்படுது அவங்களுக்கு. அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படிங்கிறப்போ எப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். ஸோ இப்படியான சூழலில் தனக்கு தோன்றியபடி நடக்க முடியாத ஒரு நிலையில் தான் மோடி இருப்பார். முன்ன மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையோ இல்லை சிபிஐயோ அவளை ஐடி டிபார்ட்மெண்ட்டையோ வந்துட்டு அவங்க இஷ்டப்படி பயன்படுத்த முடியாது. கூட்டணி கட்சிகள் சொல்கிறதையும் கேட்டு தான் ஆகணும். அவங்க கூட்டணி கட்சிகள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னாங்கன்னா ஆட்சி கவிழும். அப்படி இல்லைன்னா பெரும்பான்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பெரும்பான்மை குறைவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இனி வரப்போகிற காலங்கள் மோடிக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலமாக தான் இருக்க போகுது. ஓகே ஓகே இப்போ மோடி பற்றி கேட்டாச்சு. ஸோ ராகுல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ராகுல் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட்டாக ஒரு நக்சல் மாதிரியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் எப்போவுமே அவரை பற்றி சொல்கிறமோ சொல்லிகிட்டே இருப்பீங்க. பட் இஃப் யூ ஹாவ் டு கிவ் சம் அப்ரிஷியேஷன் டு ஹிம் அட் தி எண்ட் அப்படின்னா அவர் என்னெல்லாம் கெயின் பண்ணியிருக்காரு, இதுதான் ராகுலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப் ஆஸ் அ லீடரா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேலே வராரா பப்புன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்து டான்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்து நீங்கள் கார்னர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து he will prevail and he is doing that. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னங்க இருக்குது, அவருடைய ஃபேமிலி லெகசி என்ன? For 75 years or even more than that, their family, starting from Motilal Nehru, had dominated the politics of this country. சரியா? இல்லை நம்ம யாரும் மறுக்க முடியாது. அப்படின்னும் பொழுது நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கூட வெயிட் பண்ணிட்டு போகிறேன். அப்படிதான் அவர் பார்ப்பார். வயசும் இருக்குது. நான் 10 வருஷம் கூட வெயிட் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு நீ எல்லா அசிங்கமும் நீ என்ன பண்ணிட்ட. ஒருத்தர் நீங்கள் இன்னும் என்ன எவ்வளோலாம் அசிங்கம் எவ்வளோ இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதை விட எவ்வளோ இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறவன் அரசியலில் இருக்கக்கூடாது. சரி, இழக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவன் தான் அரசியலில் இருக்கணும். சரியா? அதனால் அப்படி நான் பார்க்கல. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா அசிங்கமும் அவங்கள பண்ணிட்டீங்களே, அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டாங்கல்ல. டிஃபீட் கிவ்ஸ் யூ a lot of lessons. தோல்வி உங்களுக்கு நிறைய பாடங்களை கொடுக்கும். அது மாதிரி ராகுல் காந்தி நிறைய பாடம் அவர் வந்து ஆமாம். அப்போ அது வந்து கண்டிப்பாக அவருக்கு அந்த ஏஜ் இஸ் ஆன் இஸ் சைடு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட வராருன்னு வச்சுப்போமே. அப்போ கூட யூ வில் ஒன்லி பி 63, புரியுது, 65 or whatever. ஸோ அவருக்கு எஸ் நத்திங் டு லூஸ்ன்றதை விட ஐ வில் நாட் யூஸ் தட் லாங்குவேஜ். நத்திங் டு லூஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நான். பட் ஐ வில் சே தட் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காத்திருப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ 100 சீட்டு தொடராங்க. அடுத்ததில் அவங்க 200 சீட்டுக்கு வின் பண்ணால் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 50லேருந்து 100 வருது கஷ்டம். 100ல் 150 200 போகிறதுன்றது ஈஸி. அதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற தொகுதிகளில் தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸுக்கு அதோடைய ரிவைவலுக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு கட்சி அப்படின்றது அதை நம்பி பிழைக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்கல்ல, பிழைக்க முடியாமல். அவங்க அதுக்கான ஆப்போசிட் கட்சிக்கு தானே போவாங்க. இப்போ ஏன் திமுக அதிமுகன்னு இருக்கீங்க? திமுக நம்பி பிழைக்கிறவன் திமுக நம்பி பிழைப்பான், அதிமுக நம்பி பிழைக்கிறவன் அதிமுக நம்பி பிழைப்பான். திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது பிழைச்சவன் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பிழைக்க முடியாது. அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அவன் ஒர்க் பண்ணுவான் திமுக ஆட்சி கொண்டு வரணுன்ட்டு. அது மாதிரி தான் அதிமுகவும் ஒர்க் பண்ணுவான் திமுக ஆட்சி கொண்டு வரணும். அது மாதிரி தான் பாஜக, காங்கிரஸ். ஸோ பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் பிழைக்கக்கூடியவர்கள் இப்போ 10 வருஷமாக பிழைச்சிட்டாங்க. சரி, இன்னொரு 5 வருஷம் பிழைக்கிறாங்கன்னு வைங்க. இப்போது இதில் பிழைக்க முடியாமல் இருக்காங்கல்ல 5 வருஷமாக, அவன் ஒர்க் பண்ணுவான்ல, அவன் ஒர்க் பண்ணி அவனுக்கான வாய்ப்பு வரும்போது அவன் வருவான். ஸோ யூ கேன் நெவர் ரைட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த தேர்தல். ஸோ லீடர் இன் மேக்கிங் ஒரு பட்டறையில் வந்து ஒரு தலைவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டுட்டே இருக்காரு ராகுல் காந்தி. கண்டிப்பாக வந்து அவருக்கான வாய்ப்பு. ஆனால் he should stop talking like a நக்சலைட். ஓகே, ஒரு லெஃப்டிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு, ஒரு நக்சலைட் மாதிரி பேசிக்கிட்டு, தேசிய தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் தான். சரியா? அவையில் வந்து நீ அசிங்கப்படுத்தக்கூடாது. அது சாவர்கராக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், வேறு வேறு கோணத்திலிருந்து பாடுபட்டவர்கள்.
சிலர் இந்து மகாசபாலேருந்து பாடுபட்டிருப்பாங்க, சிலர் காங்கிரஸ்லேருந்து பாடுபட்டிருப்பாங்க, சிலர் கம்யூனிஸ்ட்லேருந்து பாடுபட்டிருப்பாங்க, சிலர் வந்து அம்பேத்கருடைய கட்சியிலேருந்து பாடுபட்டிருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல, அஃப்கோர்ஸ் அம்பேத்கர் சுதந்திரத்துக்காக எதுவும் பாடுபடலன்னு வைங்க, பட் இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் தேசிய தலைவர். இவர்களை அசிங்கப்படுத்தி நீ உன்னை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறு. சவர்கர் ஆல்சரண்டன் 11 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்தார். அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கலாம், அவர் 25 மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கலாம், 18 மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. மன்னிச்சாங்களா? சிறைவாசத்தான் அனுபவித்தார். அந்த 11 வருஷம் சிறைவாசம்ன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் செல்லுலார் ஜெயிலில், அந்தமானில் செல்லுலார் ஜெயில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கப்புறம் ரத்னகிரியில் 8 வருஷம் அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கப்புறம் வீடு காவல் அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு மனுஷனை நீங்கள் வந்து 25 வருஷம் நீங்கள் கன்ஃபைன்மெண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா, அது வீட்டு காவலாக இருக்கட்டும், இல்லை கடுங்காவல் தண்டனைன்னு இந்த அந்தமான் சிறையில் இருக்கட்டும், இல்லை ரத்னகிரி சிறையில் இருக்கட்டும், ஒரு மனுஷனை 25 வருஷம் நீங்கள் சிறையில் வச்சிங்கன்னா எவ்வளோ கொடுமை அது. சரி, அவர் ட்ரையல் வச்சிங்களா, அவருக்கு வழக்கு நடந்ததில்ல, அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தீங்களா, அவருக்கு வக்கீல் கொடுத்தீங்களா? வக்கீல் கூட கொடுக்கல நீங்கள். இன்டர்நெட் இல்லை, நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஐகான்ஸ் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்போ இந்த சாவர்கர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உடன்படுறேன்னா நான் உடன்படலை. நிறைய விஷயங்கள் நான் வேறுபடுறேன். அது மாதிரி நீ ஒரு தேசிய தலைவர் தான். அது பட்டேலாக இருக்கட்டும், மௌலானா ஆசாதாக இருக்கட்டும், இவர் பேர் என்ன நேருவாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், தேசிய தலைவர்கள். உன்னுடைய கட்சி அந்த பின்னணி கொண்டது கிடையாது. உன்னுடைய கட்சி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு சென்ற கட்சி. அந்த கட்சியில் ரைட் விங்கும் இருந்தாங்க, லெஃப்ட் விங்கும் இருந்தாங்க. இதான் காங்கிரஸோடைய பியூட்டி. இங்கே லெஃப்ட் விங்காக இருந்து பிஜேபியில் சர்வே பண்ண முடியாது. தோ வாஜ்பாய் லெஃப்டிஸ்ட் தலைவர் தான். வாஜ்பாய் ஒரு கம்யூனிஸ்ட் இன் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னாக்க, ஆனால் சர்வே பண்ணார். ஏன்னா ரைட் விங்கை காமிச்சிக்கணும். அந்த மாதிரி மறைத்து காண்பிக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸில் கிடையாது. நீ லெஃப்ட் விங்காக இருந்து நீ காங்கிரஸில் சர்வே ஆகலாம், நீ ரைட் விங்காக இருந்து காங்கிரஸில் சர்வே ஆகலாம். அந்த மாதிரி சர்வே ஆகக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு, நீ வந்து அதோடைய கட்சியோட தலைவர் என்பதை நீ புரிந்து கொண்டு, இது மாதிரி தலைவர்களை, தேசிய தலைவர்களை அவமானப்படுத்துவது, ஒரு நக்சலைட் மாதிரி பேசுறது, அதானி அம்பானி, அதானி உன்னுடைய கிரியேஷன் தானே. காங்கிரஸ் பீரியடில் வந்தவர் தான் அதானி. அதுக்கப்புறம் அவர் மோடியோடைய நட்பு உறவுலாம் ஏற்படுத்தியிருக்கலாம். பட் காங்கிரஸ் பீரியடில் வளர்ந்தவர் தான் அதானி. அம்பானியும் காங்கிரஸில் இந்திரா காந்தி பீரியட்லேருந்து வளர்ந்தவர் தான் அம்பானி. அப்போ அவங்கள வந்து தப்பாக பேசுறது, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ எப்படி இந்த கட்சியோடைய தலைமை பொறுப்பு நீ வந்தியோ, அது மாதிரி அதானி அவனுடைய எம்பையரை அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். நீ சர்வே வாழலாம், அவனும் சர்வே வாழலாம், 2 பேரும் இந்தியர்கள் தானே. ஓகே. இப்போ ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல நீ புரிந்து கொள்ளணும். உன் கட்சியை பொறுத்த வரைக்கும் உன் கட்சி பின்னடைவு ஏற்பட்டது உன் கட்சிக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டிருக்கீங்கன்னும் போது லா ஆஃப் ஆவரேஜஸ் கேட்சப் பண்ணணும்ல. அப்போ நீங்கள் பின்னடைவு வரதான் செய்யும். அதுக்காக வேண்டி நீ எல்லாத்தையும் உன்னோட கோர் ஐடியாலஜிலேருந்து நவுந்து நீ லெஃப்டிஸ்ட் மாதிரி நீ பேசுறதுன்றது ஏற்றுக்க முடியாது. சரி, ஓகே. ஆனால் ஒன்னே ஒன்று, வி கேன் டேக் இட் அவே ஃப்ரம் ஹிம். அவங்களோட ஃபேமிலியிலேருந்து யாரெல்லாம் பிரதமர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டாங்க. ஆனால் இவரோட பாதை வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வியோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக இன்னும் 2 வருஷம் ஆளுங்கட்சியாக வந்து இருக்க போகிறாங்க. 3வது முறையாக பாஜக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டதுனால திமுகவுடைய செயல்பாடுகள், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்க போகுது, அதுவும் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் உண்டான உறவு வந்து எப்படி இருக்க போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். சரியா? அவங்க 40 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், 39 தொகுதியாக 38 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம். என்ன யூஸ்? 2வது முறையாக திமுக இத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு பயணம் இல்லாமல் போக போகிறது அப்படின்றது தான் நமக்கு அதில் தெரிய வருது. அவங்க என்ன இப்போ ட்ரை பண்ணுவாங்கன்னா, பிஜேபியோட ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? சீரியஸாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி அண்டர் கிரவுண்ட் அலையன்ஸா, பிஜேபியும் ட்ரை பண்ணுவோம். பிஜேபியும் திமுகவோட நல்ல ஒரு பாராட்டணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா 21 எம்பிக்கள் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங், அது ஒரு நல்ல ஒரு இது இல்லையா? ஸோ அது அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ திமுக பிஜேபி ஒன்றா போகுது அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இவங்க உருட்டினது திமுகவுக்கு எதிராக அப்படின்னு உருட்டினது, நாங்கள் தானே எதிர்கட்சியும் உருட்டினதுலாம் கதை அப்படின்னு ஆகிடும். அதை நோக்கி தான் அது போகும். திமுகவுக்கும் இது நல்ல ஒரு 21 தொகுதிகளை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட நீ மல்லுக்கட்டி என்ன ஆகுது? காங்கிரஸுக்கு எப்படி திமுக ஒரு அன்வான்ட் பேக்கேஜோ, அது மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸ் இப்படி தேவை கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் இல்லாமலேயே அவர்கள் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை பகைத்து கொண்டால் அவர்களுக்கு பிரச்சனை. அப்போ அந்த 21 எம்பியை வச்சு எப்படி பாஜகவோட
இணக்கமாக போகலாம் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்னும் எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இல்லை, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசியிருக்கோம். அதனால தான் நீங்கள் வந்து அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், அக்யூரேட் நம்பர்ஸ்லாம் சொல்லாமல் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அந்த நிதர்சன உண்மையை பற்றி பேசுனீங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் பற்றியும் பேசணும். பட் நெக்ஸ்ட்டு யார் எப்படி பதவியேற்றுக்க போகிறாங்க, அதை சுற்றி என்னென்ன நடக்க போகுது, இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து அரங்கேற போகுது. காத்திருந்து அதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். மிக்க நன்றி இன்னைக்கு வந்து